வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல ஸ்டாக் வியூ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோத்ரெஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த கோத்ரெஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்துல லாக்ஸ் வந்துட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் பூட்டு, வீட்டுக்கு போடுற பூட்டு, அதுக்கப்புறமா பீரோ, அதுக்கப்புறம் வந்து சேஃப் செஸ்ட், இதெல்லாம் வந்து இருந்தது. அந்த கோத்ரெஜ் இண்டஸ்ட்ரீஸை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஆக்சுவலா என்னன்னாக்கா இவங்க அது மட்டும் இல்ல, மேனுஃபேக்சரர் ஆஃப் ஓலியோ கெமிக்கல்ஸ். ஸோ கெமிக்கல்ஸ்லயும் அவங்களோட பிரசன்ஸ் இருக்கு. கெமிக்கல் ஃபார் யூஸ் இன் ஓவர் 2 டசன் இண்டஸ்ட்ரீஸ். நீங்க இதுல படிச்சு பார்த்தாலே தெரியும். ஹேஸ் அ மாடர்ன் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அட் வலியா இன் தி ஸ்டேட் ஆஃப் தி குஜராத். ஃபெசிலிட்டி யூசஸ் வெஜிடபிள் ஆயில்ஸ் ஆஸ் தி ரா மெட்டீரியல் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஃபேட்டி ஆசிட்ஸ், கிளிசரின். ஸோ கெமிக்கல்ஸ் கூட அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதுக்கு வெஜிடபிள் ஆயில்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்றாங்க. ஸோ சம் கெமிக்கல் நேம்ஸ் போட்டிருக்காங்க. சோடியம் லாரில் சல்ஃபேட்டு, சோடியம் லாரில் எத்தர் சல்ஃபேட்டு அண்ட் ஆல்ஃபா ஒலிஃபின் சல்ஃபேட். ஸோ இவங்க இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பண்ணி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, ஐ திங்க் ஃபார்மசியூட்டிக்கல்லாம் செல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு டைவர்சிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், அந்த பீரோ லாக்கு இது, அதுக்கப்புறமா ஃபினான்ஸில் கூட இருக்காங்க அவங்க. கோத்ரெஜ் ஒரு பெரிய குரூப்பு, நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஈவன் ரியல் எஸ்டேட்ல கூட இருக்காங்க. பட் அதெல்லாம் தனியா லிஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது கோத்ரெஜ் இண்டஸ்ட்ரீஸை பத்தி மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ டேஸ் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 981லயும், லோ வந்து 957லயும் இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 1390ல இருக்கு. ஆல் டைம் ஹை கூட 1390 தான். அதாவது ஆல் டைம் ஹை இப்போதான் ரீசெண்டாக 12 மந்த்ஸ்ல ரீச் ஆயிருக்கு. பிஇ பிரைஸ் டு எர்னிங் பார்த்தீங்கன்னா 33.18. செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னா 55.08. பிரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 3.13. ஸோ பிஇ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஹையர் பிஇ தான். நம்ம இதை பார்த்து வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணலாம். ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹை growth ஸ்டாக் வித் ப்ரொமோட்டர்ஸ் இன்க்ரீசிங் ஷேர் ஹோல்டிங். ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்ல விஷயம். ஸ்ட்ராங் இண்டிகேஷன் அது. எஃப்ஐஎஃபிஐ அவங்க வித்துட்டு இது ப்ராஃபிட்டை வெளியில் எடுக்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிஇ 3 இயர்ஸ் ஆவரேஜ் பிஇ விட இது கம்மியாக இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் நம்மளுக்கு பிஇ வந்து 33ன்றது ஹை தான். நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னாக்கா 25 இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் செல்லிங் வித் ஸ்ட்ராங் வால்யூம்ஸை த்ரெட்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம்ஸ் அதிகமாக செல் ஆகுதான். ஸோ ட்ரேடிங் அதிகமாக நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டாக்ல. அதனால இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிரைஸ் சார்ட்ல ஆல்மோஸ்ட் 965 இப்போ இருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி 2025 ஏப்ரல்ல அச்சீவ் ஆன ப்ரைஸ் திரும்ப இப்போ வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 6 மாசம் நம்மளோட செக் பாயிண்ட் பிரகாரம் பாஸ்ட் 6 மந்த்ஸ்ல இது லோயஸ்ட் பிரைஸ் அப்படின்றதால நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அனலிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களும் பை கால் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இயர் டு டேட்டு மைனஸ்ல தான் இருக்கு. 1 இயர் 3 இயர்ஸ் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ல இருக்காங்க. அப்புறம் பிராண்ட் நேம் இருக்கு. காத்ரெஜ் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது நல்ல தெரிஞ்ச கம்பெனி. எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப வருஷமா இருக்கு. அதனால கம்பெனி வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தி. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிவட் பாயிண்ட் 976ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் R1 டு R3 பார்த்தீங்கன்னா 996ல இருந்து 1047 வரைக்கும் இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 945ல இருந்து 895 வரைக்கும் இருக்கு. மூவிங் அவரேஜஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் அவரேஜ் 20 டேஸ் 996லயும் 200 டேஸ் 1119லயும் இருக்கு. இது வந்து ட்ரேடிங்கு இல்லைனாக்கா ஹை வால்யூம்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா எப்போ வெளியில வரலாம், எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எங்க சப்போர்ட் இருக்குன்னு பார்க்கறதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மணி கண்ட்ரோல்ல ஃப்ரீயா அவைலபிள் இருக்கு இந்த டேட்டா. பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 100% பைன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றதால. நீங்க ஃபோரம் உள்ளார போய் பீப்புளோட ஒப்பீனியன்ஸை பார்த்துக்கலாம். ஃபினான்ஷியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குது. அதாவது 21ல இருந்து 23 வரைக்கும் ஒரு ஹை. அதுக்கப்புறமா 24ல ஒரு சின்ன வெரி மைனர் டிப்பு. அதுக்கப்புறமா 2025ல அந்த 2023 எக்ஸிட் பண்ணி நல்ல ரெவென்யூ காமிச்சிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 74% ப்ரொமோட்டர்ட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரொமோட்டர் வந்து பிளட்ஜ் பண்ணதை 0 பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 69.65% இருந்தது. எப்போ மார்ச் 2025ல. செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னாக்கா 71 ஆயிருக்கு. ஸோ ஒரு 2%. அதுக்கப்புறமா திரும்ப டிசம்பர் 25ல பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப ஒரு 3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொமோட்டர் எப்போ இன்க்ரீஸ் பண்றாங்களோ அது என்னன்னா ஒரு நல்ல இண்டிகேஷன். அவங்க லாங் டேர்ம்ல இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால அவங்களோட ஹோல்டிங்ஸை அதிகப்படுத்துறாங்க. அப்புறம் டிஐ எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 4.86%, டிஐஐ பார்த்தீங்கன்னா 3.29% வச்சிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக் அப்படின்றத இதை காமிக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், கேலக்ஸி சர்ஃப், ஆர்த்தி சர்ஃபெக்டன்ட், ஹெச்பி அதசிவ்ஸ், நிக்கில் அதசிவ்ஸ் இது எல்லாமே கெமிக்கல் கம்பெனி தான். ஸோ இவங்க இப்போ ப்ரிலிமினரியா கெமிக்கல் செக்டர்ல இருக்காங்க போல இருக்கு. அதனால எல்லாமே கெமிக்கல் கம்பேரிசனா போட்டிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னாக்கா, இது ஓரளவுக்கு செகண்ட் ஹையஸ்ட் பிஇ தான். பட் இருந்தாலும் பிராண்ட் நேம் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச கம்பெனி. இன்னொன்னு என்னன்னாக்கா, இங்க ப்ராப்ளமும் டெட் இருக்கு. மத்த கம்பெனி எல்லாரையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது இதுல மட்டும் டெட் அதிகம். பட் டெட் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு பிராண்ட் நேம் இருக்கு. பிளஸ் ட்ரஸ்ட்வொர்த்தின்றதால எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ டிசிஷன் உங்களோட டிசிஷன் எப்படி கன்சிடர் பண்றீங்கன்ட்டு. ஃபண்டமெண்டலா மாடரேட்டான ஸ்டாக்கு. எதனால மாடரேட்னு சொல்றேன்னாக்கா, ஹை டெட். டெட் 3 மேல இருக்கு. ஸோ அது கொஞ்சம் ஹையான டெட் தான். கடன் அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களுக்கு வர்ற ப்ராஃபிட்ட அவங்க கடன் அடைக்கிறதுக்கே நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும். அப்புறம் ஸ்டாக் ட்ரேடிங் அட் பிட் ஹையர் வேல்யூவேஷன். 33ன்றது ஹை வேல்யூவேஷன் தான். 25ன்றது ஃபெரானா வேல்யூவேஷன். இல்ல அது கம்மியா இருக்கணும். கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் போஸ்ட் கரெக்ஷன் டு லெஸ் தென் 30 பிஇ ஃபார் லாங் டேர்ம். ஸோ லாங் டேர்முக்கு நம்ம கன்சிடர் பண்ணோம்னாக்கா 30 பிஇல இருந்து இப்போ 33 இருக்கிறது 30க்கு குறைஞ்சதுனாக்கா நம்ம 1 2ன்னு லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் டெட்டையும் நம்ம அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கணும். ப்ளஸ் கம்பெனி ரொம்ப வருஷமா இருக்கு. அதனால டெட்டை பத்தி அந்த அளவுக்கு ஒரி பண்ண தேவைப்படாது. பட் நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க இப்போலாம். இப்போ ஐ திங்க் அதனால தான் அவங்க லாக்கு இது அல்மிரா இந்த செக்ஷன் எல்லாம் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். விட்டுட்டு கெமிக்கல் பக்கம் வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் பார்க்கணும் ஃபியூச்சர் எப்படி இருக்கு இந்த கம்பெனிக்குன்ட்டு. அதனால ஒரு மாதிரி மாடரேட்டான டிசிஷன் தான். கன்சிடர் பண்ணலாம். எப்போனாக்கா 30க்கு பிஇக்கு குறைவா வரும்போது ஃபார் லாங் டேர்ம். Okay, that's all today. Thank you.